நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜூன் 2, 2026 குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பெயர்கிறார். இது மீன ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 9, 12 கூடியவன் குரு காலபுருஷன் 4ஆம் இடத்தில் தாய்ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். குரு பார்த்திங்கன்னா மீன ராசியில் 3 நட்சத்திரத்திற்கு சொந்தக்காரர். குருவின் ஆட்சி வீடும் மீன வீடு தான். அப்போ 3 நட்சத்திரம் அப்படின்னா பூரட்டாதி குருவின் நட்சத்திரமும் அங்கே உள்ளது. அதே போல் உத்திரட்டாதி அப்படிங்கிற முழு நட்சத்திரமும், ரேவதிங்கிற முழு நட்சத்திரமும் அங்கே இருக்குது. இந்த குரு பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு ராசி அதிபதியாகவும், அதே 10ஆம் அதிபதியான தனுர் வீட்டுக்கு அவரும் அதிபதி. அவர் போய் தனக்கு 5இல் உச்சம் அடைகிறார். அப்போ இது எப்படி நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா அருமையான பலன். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிறப்பு மறுபிறப்பு அப்படிங்கிற அந்த 1, 5, 9 தாங்க. தன் குழந்தை, தன் தகப்பன், மீண்டும் குழந்தை, இப்படி அந்த 1, 5, 9 தொடர்புங்கிறது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடம். அப்போ குரு தன் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் போய் உச்சம் அடைகிறார். 5க்கு 5ஆம் இடமாக மாறுவதால் இந்த இடத்துல பூர்வ புண்ணியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லலாம். எப்பயுமே இந்த மீன ராசிக்கோ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு உச்சமாகக்கூடிய அந்த கடக வீடு பூர்வ புண்ணியத்தை அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கும். ஏன்னா குருவின் நேரடி பார்வை, அந்த 9ஆம் பார்வை அப்படிங்கிறது அங்கே அந்த மீனத்திற்கு அவ்வளோ அழகாக கிடைக்கும். அப்போ எவ்வளோ கொடுத்து வச்சவங்க பாருங்கள். அப்போ பூர்வீகம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு, பூர்வீக சொத்து உண்டு, பூர்வீகத்தில் குலதெய்வம் அனுகிரகங்கள் உண்டு. குலதெய்வம் பேசுமான இவங்ககிட்ட நின்று பேசிட்டு போகும். அந்தளவுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகமும் உண்டு. அப்போ இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1, 10க்கு சொந்தக்காரர் 5இல் போய் நிற்கிறார். அப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அந்த தொழிலை குறிக்கக்கூடிய அதிபதி போய் உச்சம் அடையக்கூடிய இடமாக இருக்கிறது அந்த கடகம். அப்போ தொழிலும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இந்த ராசி அதிபதியான மீன ராசிக்கும் அது நன்மையை பயக்கும். அப்போ ஜாதகருக்கு இந்த வருடம் நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு அது 4ஆம் இடமாக மாறும். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். அதற்கு 4இல் குரு போய் அமர்கிறார். அப்போ இந்த குரு யாராக வருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு 12ஆம் அதிபதி, 9, 12க்கு சொந்தக்காரர். அப்போ 9, 12 அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியில் பயணிக்கிறது, வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறது. அப்போ தனக்கு வருமானத்திற்காக வேண்டி வெளிநாடுக்கு பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பயணிப்பாங்க. தன்னோட தகப்பன் தன்னோட குடும்பத்தோடு பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடு பயணிப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு வருமானத்திற்குரிய காலகட்டங்களாக தான் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு குரு 3க்கு 3ஆம் இடத்தில் போய் நிற்கிறார். அப்போ சகோதர ஸ்தானத்திற்கு மீண்டும் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுத்திறன் இந்த இடத்துல தான் செயல்படும். தன்னோட தனி திறனை இந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா குருவுக்கு அது லாப வீடாக மாறும். அப்போ இவங்களோட ஒவ்வொரு தனித்திறனும் இவங்களுக்கு ஒரு பொக்கிஷ மாதிரி. எந்த அளவுக்கு இவங்க தன்னோட மூளையை பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க அறிவாற்றலில் திறமையானவங்களாக இருப்பாங்க. இவங்க பேசியே மயக்கிடுவாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, பேச்சாற்றல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி இவங்ககிட்ட பேச்சு திறமையில் மற்றவர்களை மயக்கி அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது தாய்ஸ்தானம், சுகஸ்தானம், வீடு, வண்டிக்கு சொந்தம். அப்போ 4ஆம் இடத்திற்கு குரு போய் 5இல் தான் நிற்கிறாரு. அப்போ
இந்த குரு 4க்கு 5 நிற்கும்போது தாய்க்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் கொடுக்கும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது இல்லறம் இல்லைங்களா, வீடு, நம்ம இருக்கக்கூடிய குடியிருக்க வீடு. ஆல்டர்னேட்டிவ் வீட்டை கட்டுவாங்க. சின்ன ஒரு வீட்டோட ஆல்டர்னேட்டிவ் காம்பவுண்டு சுவராவது பார்த்திங்கன்னா சுற்றியும் கட்டி இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா அரண் அமைத்து வாழக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். 4க்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தன் வீட்டுக்காக வேண்டி செலவழிப்பாங்க. அடுத்தது தாயோட சுகத்திற்கு ஏதாவது அப்படின்னா தாய் நல்லா இருப்பாங்க, தாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் 5க்கு 5ஆம் இடமாக மாறுவதால் தான் பூர்வ புண்ணியம் இவர்களுக்கு உண்டு அப்படின்னு முதல்ல சொல்லிட்டேன். குழந்தைகளுக்கான ஒரு கல்வி, குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்ல திறன் வாய்ந்த குழந்தைகளாக இருப்பாங்க. இவங்களோட குழந்தைகள் இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா அறிவு பயங்கர புத்திசாலித்தனமான குழந்தைகளாக இருப்பாங்க. ஏன்னா குருவே பார்த்திங்கன்னா ஞானக்காரகன், நம்ம குருவுக்கு மிஞ்சின இது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு போய் உச்சமாகக்கூடிய வீடு கடகம். அப்போ ரொம்ப அதீத புத்திசாலித்தனம் கொண்ட குழந்தைகள் தான் இவங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள் தகப்பனுக்கு புத்தி சொல்லும், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த 5ஆம் இடம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். மீனத்திற்கு நேர் 12ஆம் இடம், அதாவது பார்த்திங்கன்னா கடகம். அப்போ 5ஆம் இடம் இவங்களுக்கு 12ஆம் இடமாக அந்த குழந்தைகளுக்கு மாறுவதால் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகளுக்கு இவங்க இந்த வருஷம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். லோன் போட வேண்டியது வரும். குழந்தைங்களோட படிப்புக்காக நான் லோன் போட்டேங்க, கல்வி கடன் வாங்கினேன் அப்படிம்பாங்க. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் 12ஆம் இடமாக மாறுவதால் கல்வி கடன் வாங்குவார்கள். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது கன்னிக்கு 7க்கு அது 11, 7க்கு அது 11ஆம் இடமாக மாறும், லாபஸ்தானம். அப்போ கணவனால் மனைவிக்கு லாபம். கணவனால் மனைவிக்கு என்ன லாபம்னா வருமானம் வரலாம், அல்லது மனைவியோட நீண்ட நாள் ஆசை, ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அந்த நீண்ட நாள் ஆசையை இப்போ அவங்க இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே சமயம் மனைவிக்கு தேவையான அத்தனை சௌகரியங்களும் அவங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நேரம் இது. அடுத்தது 8ஆம் இடம் துலாத்துக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடமாக இந்த கடகம் வரும். அப்போ 8க்கு 10 அப்படின்னு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாக இது மாறுவதால் இது என்ன மாதிரினா தொழில் கொஞ்சம் முடக்குங்க. தொழிலில் கொஞ்சம் சிறு தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்கள். தொழில் முடக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை அங்கே இல்லை. அப்போ தொழிலுக்கு ஏதாவது கட்டுமான பொருட்கள் வாங்கினேன் அதனால் கடன் பட்டுக்கிட்டேன் அப்படிங்கலாம், அல்லது கட்டுமான பொருட்கள் வாங்கி நீங்கள் கடன் பட்டு கொஞ்சம் அந்த கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அப்போ தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடமாக மாறுவதால், அதாவது மீனத்திற்கு 9ஆம் இடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா விருச்சகமே வருவார். அப்போ 9க்கு 9ஆக மாறுவதால் இது தகப்பனுக்கு தகப்பன் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ நல்லாயிருக்கும். கோவில்களுக்கு போய் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சிவன் ஸ்தலத்துக்கு போய் வாங்க, அது ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் தனுர்வீடு. தனுர்வீட்டுக்கு 8ல் போகிறதுனால அதுதான் தொழிலில் கொஞ்சம் கவனம் வேணும். மற்றபடி தொழில் முடக்கம் என்பது கட்டாயம் ஒரு சில மாதங்களாவது அது முடங்கி தான் அது மறுபடியும் அது துளிர் விடுற மாதிரி இருக்கும். அதனால் தொழில் முழுக்க முடங்கிருமா, நான் தொழிலே செய்ய மாட்டேனா அப்படிங்கலாம் இல்லை. தொழில் செய்வீங்க, ஆனால் இருந்தாலும் தொழில் தனி கவனம் வேணும். பார்ட்னர் இருக்கிறாருங்க, பார்ட்னர் பார்த்துட்டாருன்னா தயவு செஞ்சு பார்ட்னர் நம்பி விட்டுறாதீங்க. பார்ட்னர் ஆகிட்டு அவரை முதலாளி ஆயிடுவார், நீங்கள் அப்புறம் கீழே தொழிலாளி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக தொழிலில் மட்டும் இருங்க. அடுத்தது 11ஆம் இடத்திற்கு சப்தமஸ்தானத்தில் குரு. அப்போ 11ங்கிறது லாபம். ஏன்னா குருவின் 11ஆம் இடம் குரு நீச்சமாகக்கூடிய வீடு. அப்போ லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சற்று குறைவாக இருக்கும். ஆனால் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நல்லபடியாக உங்களுக்கு அந்த லாபகரம் இருக்கும். அடுத்தது 12ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பமாக வரும். அந்த 12க்கு அது 8ஆம் இடமாக 6ஆம் இடமாகவும் 8ஆம் இடமாகவும், அது 6-8னாவே வம்பு வழக்கு கடன் தொல்லை நோய், இதுதான் 6-8ன்னு. அப்போ இதெல்லாம் வருமாங்க அப்படின்னா வராமல் இருக்கணுன்னா குருவை வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய குரு பெயர்ச்சியை வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குரு வழிபாடு செய்வது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து இந்த தனுர் ராசியில் பிறந்தவங்களோ அதாவது மீன ராசியில் பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த வியாழன் வழிபாடுங்கிறது சால சிறந்தது. அவங்க அந்த வழிபாட்டை பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே நல்லா இருப்பாங்க. வியாழக்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவது இன்னும் சிறப்பை தரும்.
உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கான அனைத்து 12 ராசிகளுக்கும் தேவையான குரு பெயர்ச்சியை நான் சொல்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மென்மேலும் இந்த குரு உங்களுக்கு நல்ல குருவருளுமாக நின்று உங்களுக்கு எல்லா வளமும் செல்வமும் கொடுக்கணும்னு நினச்சி இந்த தகவல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.